எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. யூடியூப்ல இருந்து லோகநாதன், விஜய் வெர்சஸ் சீமான் வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை, வருங்காலத்தில் இது நடக்குமா? வருங்கால அரசியல் அப்படித்தான் இருக்கும். உதயநிதி, அண்ணாமலை, சீமான், விஜய் அப்படிதான் இருக்கும். அது அடுத்த தலைமுறை இல்லையா, அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லையா, அதனால அப்படிதான் இருக்கும். அதுல வந்து திரு அண்ணாமலை அண்ட் உதய ஒருவேளை நின்னாருன்னா விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க எப்படி சஸ்டெயின் பண்றாங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்த்த பிறகுதான் அதெல்லாம் சொல்ல முடியும். பட் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த தலைமுறை அண்ணாமலை, விஜய், உதயநிதி, சீமான் இவர்கள் கையில தான் இருக்கு. நோ டவுட். பரத், நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க. சார், இப்போ 2 கூட்டணி கட்சிகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூவோ இல்ல எம்எல்ஏ கேண்டிடேட் வெயிட்டேஜோ இல்லாத தொகுதிகளில் கூட டிவிக்கு சீட் கன்வர்ஷன் நடக்காதா? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. வந்து யாருக்கு வேல்யூ வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது திமுக அதிமுகவுக்கு இடையில தான் போட்டிங்கிறது நான் தினமா நம்புறேன். அது போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு வந்து இந்த 2 பேருக்கு தான் போட்டிங்கிறது கண்கூடா தெரியுது. இதுல வந்து 2 கட்சியுமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் நல்ல நம்பர்ஸ்ல இருக்கிறாங்க. அதனாலதான் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஒரு அதிமுக திமுக அல்லாத ஒரு கட்சி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே முதல் தேர்தலே வாக்குகளை பெறுவது என்பது வேற எப்பயுமே நடக்காத ஒண்ணு. அது இந்த முறை முதல் முறையாக நடக்குது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட மினிமம் கேரண்டியா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக 15% எடுத்துவாங்க நம்புறாங்க. அதுல வந்து சீட்டு கன்வர்ஷன் அது வந்து அவங்களுக்கு வருமா, ஓட்டு கன்வர்ஷன் வருமான, ஓட்டு கன்வர்ஷன் கட்டாயமா வரும். அதனாலதான் மினிமம் கேரண்டியா 15% வரைக்கும் தாவேக்கா எடுக்கும் சொல்றாங்க. சீட்டு கன்வர்ஷன் பொறுத்தளவுக்கு திரு விஜய் அவர்களையே பொறுத்தளவுக்கு எங்க நடக்கும், எப்ப நடக்கும் அப்படிங்கிறது, எந்த தொகுதியில போட்டிடுறாரு, எதிர்கட்சிகள்ல யார் போட்டிடுறா, நாம் தமிழர்ல இருந்து யாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து யாரு, இந்தி கூட்டணியில இருந்து யாரு அப்படின்னு இது எல்லாம் முடிவான பிறகு அந்த இடத்தை பொறுத்துதான் அந்த தொகுதியுடைய பின்புலம், அந்த கேண்டிடேட்ஸ் உடைய வெயிட்டேஜ், இதை பொறுத்துதான் திரு விஜய் உள்ளிட்ட அத்தனை பெருமக்கள், செங்கோட்டையன் அவர்கள் போட்டிடுவாரு, கூப்பா கிருஷ்ணன் போட்டிடுவாரு, இது மாதிரி நிறைய பெருமக்கள் அங்க ஜேசிடி பிரபாகர் அவர்கள் போட்டிடுவாரு, இல்ல அவர் மகன் போட்டிடுவார், அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கறத நம்ம வந்து அந்தந்த தொகுதி என்ன அப்படிங்கிற பார்த்தா நம்ம வந்து சொல்ல முடியும். அந்தந்த கேண்டிடேட்ஸ் எதிரது யாருங்கிற பார்த்தா சொல்ல முடியும். அப்ப ஓட் கன்வர்ஷன் கேரண்டியா இருக்கும். சீட் கன்வர்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது கேண்டிடேட் அண்ட் கான்ஸ்டிட்யூன்சி இந்த 2 பொறுத்து. கணேஷ் வேதபுரி சொல்றார், திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விஜய் அவர்கள் தனிப்பட்ட விதத்திலும் அரசியல் ரீதியிலும் கடும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இந்நிலையில் வெற்றி மட்டுமே ஒரே தடுப்பாயம் என விஜய் அறியவில்லையா? விஜய்க்கு தெரியாம இருக்காது. ஆனால் வந்து முயற்சி பண்றதை நம்ம வந்து யாரும் தப்பு சொல்ல முடியாது. சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பெங்களூர் புகழேந்தி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, இது மாதிரி நிறைய கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு, இந்த மாதிரி நிறைய பேர் கட்சி, டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, இது மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. சில செஞ்சு எடுபட்டது, சிலது எடுபடல. அதனால அவருடைய முயற்சியை நம்ம வந்து விட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுக்குறார். நம்ம ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது, இதற்கு முன்னாடி எந்த கட்சியும் ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை திரு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது. களத்துல அந்த சேஞ்ச் இருக்குது. 40% தமிழ்நாட்டுல வந்து பிலோ 40 ஏஜ், கிட்டத்தட்ட 38% வாக்காளர்கள், எஸ்ஐஆருக்கு பிறகான 38% வாக்காளர்கள் வந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. சோ அவர்கள பெரும்பாலானவர்களுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பத்தின எந்த ஒரு பார்வையும் இல்லை, எந்த ஒரு விருப்பமும் இல்லைங்கிற பாக்குறோம். அதனால அவர்கள் மாற்றை தேடி பார்க்கிறார்கள். அதனாலதான் சீமானுக்கு ஓட்டு கிடைச்சது. அதனாலதான் அண்ணாமலை தேடி பாஜக நோக்கி வந்தாங்க. அதனாலதான் வந்து விஜய் நோக்கி போறாங்கிற பாக்குறோம். அதனால வந்து கட்டாயமா ஒரு பெரும் தாக்கத்தை நம்ம வந்து ஒரு விஜய் அவர்கள் ஏற்படுத்துவாரு. அது வந்து எந்த மாதிரியான தாக்கம் அப்படிங்கறத நம்ம வந்து அவ்வளவு கணிக்கிறது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல. பட் கட்டாயமா ஒரு இம்பாக்ட் ஹியூஜா கிரியேட் பண்ணுவாரு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இளைஞர்கள் வந்து பெரிய அளவுல இருக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்டு வந்து பெருசா ஸ்பிளிட் ஆகுது. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாக்கமும் இவங்கிட்ட இருக்கிறதுனால அவர் இறங்கி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ட்ரை பண்ண கூடாதுன்னு எதிர்பார்க்க முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப பெட்டரா, இதுவரைக்கும் வந்த வரலாற்றிலே ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கட்சியா இருக்கிறதுனால விஜய் அவர்கள் வந்து வெற்றி ஒன்றுதான் குறி அப்படின்னு இருக்கிறாரு, குழப்பம் இல்ல.
ஆனா நம்ம வந்து ஒரு கூட்டணி சேர்ந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கு செகண்ட் படி வாசிக்கணுமா இல்லாட்டி நம்ம தலைமையில முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால முதல் தேர்தல நம்முடைய பலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு வாக்கு வாங்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு மற்ற கட்சிகள் கூட நம்மளை நோக்கி கூட்டணி தேடி வரலாம்ல. 2029 மக்களவைத் தேர்தலுக்கு மற்றவரோட நம்மள கூட்டணி வரலாம்னு பாக்குறேன். சோ முதல் தேர்தல அவர் தனியா போட்டிட்டு நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து ஏற்கனவே பலமுறை சொன்ன போல தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருந்தாருன்னா உத்தரவாதமான வெற்றி 234 தொகுதிக்கு 200 தொகுதி அவங்க அடிச்சிருப்பாங்க. பட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அண்ட் ஹிஸ் ஓன் கால்குலேஷன்ஸ் அது நம்ம எந்த விதத்தையும் தப்பு சொல்ல முடியாது, குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர் தனியா போட்டியிடாது முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி இணையாதனால வேற யாரோட கூட்டணி வைக்காதனால தண்டித்து போட்டினால விஜய்க்கு வந்து ஒரு சிக்கல் வருமா அப்படின்னா விஜய்க்கு சிக்கல் வரும்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம கடந்த ஆட்சி காலங்களில் பல ஆபீசர்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருந்து கடுமையா உழைச்சு களப்பணியாற்றி ஏடிஎம்கே காரன்னு பச்சை குத்தி முத்திர குத்தியே வச்சிருந்திருப்பாங்க. ஆனா டிஎம்கே ஆட்சி வந்தப்பறம் திரும்பி பதவிக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒருவேளை திமுக ஆட்சி மீண்டும் வருமானால் ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு அசௌகரியங்கள் இருக்கலாம், பிறகு வந்து இணக்கம் பெறலாம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதைத்தான் விரும்புமே தவிர அதனால வந்து விஜய்க்கு வந்து ஏதாவது வாய்ப்பு இருந்தா செய்யக்கூடாதுன்னு இருக்குமே தவிர விஜயை கெடுக்கணும், தொந்தரவு பண்ணணும், அப்படி டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது நார்மலா அது வழக்கம்ல எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. திமுக ஆட்சி வந்தனால ஏடிஎம்கே எல்லாருமே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு 2 ரைடு 2 வழக்கு 2 எஃப்ஐஆர் அவ்வளவுதான். அதோட தவிர இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து ஏடிஎம்கே ஏதாவது பயங்கரமா பாதிக்கப்பட்டு என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்களா? ஜெயலலிதா அவர்கள் சிரமப்பட்டது போல, கருணாநிதி அவர்கள் சிரமப்பட்டது போல இந்த திமுக ஆட்சியில வந்து பரஸ்பரம் வேற யாரும் பண்ணாங்களா பார்த்தா அப்படிலாம் இல்லைங்கிற மக்களோட பாக்குறோம். அதனால விஜய் அவர்களுக்கு ஒருவேளை திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காலம் வந்துருமோ அப்படின்னா அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் அப்படி முயற்சி பார்க்கறத எந்த விதத்தில் தப்பு சொல்ல முடியும். வேல்முருகன் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? இறைவன் கருணாங்க, நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க. நல்லா இருக்குங்க சார். இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை நேரா பாக்காட்டி உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சார். ஒரு சின்ன கேள்விங்க சார். இப்போ நம்ம ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி நம்ம பவன் கல்யாண் சார் ஒரு விஜய்க்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாருங்க. சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரிய நீங்க இப்போதைக்கு வந்து ஒரு கூட்டணி கூட கட்சி இருந்து உங்க கட்சி பலப்படுத்தி அதுக்கப்புறம் அடுத்த தலைமையில நீங்க தனியா நின்றா ஒரு மாபெரும் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாரு. அந்த ஃபார்முலா கொஞ்சம் விஜய் சாருக்கு எடுபடும். ஆனா இவரு இப்ப ஆதரவு இருக்குன்னா ஒரு சில்பர் ஸ்மெல் மாதிரி செயல்பட்டு கூட்டணி வைத்துனா கண் கூட எல்லாருக்கும் பாக்குறோம். ஆனா இணைஞ்சால் ஒரு பின்னாடி ஒரு விஜய் நல்ல எதிர்காலம் இருக்கும் இல்லையாங்க சார்? இணைஞ்சா நல்ல எதிர்காலம் இருக்குன்னா அதுல வந்து குழப்பம் இல்லைங்க. நம்ம வந்து அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் இணைஞ்சிருந்தாருன்னா பல முறை சொன்ன போல 200 சீட் மேல அடிச்சிருப்பாங்க. ஆனா அது அவருடைய உரிமை. நம்ம வந்து அவர் இணையணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, ஏன் இடையிலன்னு கேட்க முடியாது. அவர் வந்து தப்பு செஞ்சுட்டாரா இல்லையா அப்படிங்கறத நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் தான் சொல்ல முடியும். இப்ப அவர் வந்து கூட்டணியில சேரல அப்படிங்கறனாலேயே அவர் வந்து நீங்கள் விரும்புகிற கூட்டணியில சேரலங்கிறனாலே அவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது அபத்தமா இருக்கும். அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. தர்மபுரியில இருந்து கார்த்திக், நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல வந்து விஜய் பேசும்போது வந்து 2 ஏக்கரை கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து கல்லூரி படிப்பான இன்ஜினியரிங் மருத்துவமும் வந்து ஃப்ரீயா நாங்க வந்து கவர்மெண்டே வந்து எங்களுடைய ஆட்சி வந்து நாங்க ஃப்ரீயா வந்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவர் இன்னைக்கு வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்குறாருங்க சார். அதே ஆண்ட கட்சிகள் 2 பேருமே 5000, 2000, 3000 கொடுக்குறாங்க. பட் ஏன் அவங்களால இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் எடுத்து ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் மருத்துவம் வந்து ஃப்ரீயா ஏன் கொடுக்க முடியல? அப்படி பின்தங்கி இருக்கிறவங்களோட படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்க முடியல? ரொம்ப நன்றிங்க. நம்ம வந்து இது மாதிரியான ஸ்கீம்கள் வந்து இப்ப நீங்க சொன்னது போன்ற ஸ்கீம்கள் வந்து நிறைய ஸ்கீம்கள் வந்து அதிமுக திமுக பாஜக எல்லாரும் அறிவிச்சிருக்காங்க. பல மாநிலங்கள்ல இருக்குது, மத்திய அரசுலயும் இருக்குது, தமிழ்நாடு அரசும் ட்ரை பண்ணிருக்கு. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான ஸ்கீம்கள், குறைவான மதிப்பெண் பெற்றவர்களுக்கான இடஒதுக்கீடு மதிப்பெண்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து நீட் தேர்வுல வந்து 7% இடஒதுக்கீடு வந்து கொடுத்தது. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, குறைவான நிலம் கொடுத்தவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி உட்பட பல விஷயங்களை வந்து அக்கறையா கொடுத்திருக்காங்க. சோ விஜய் அவர்கள் அறிவித்தது முதல் முறை அல்ல, அது ஒரு நல்ல அறிவிப்பு தான். அது வந்து அதுல வந்து யூனிக்கான அறிவிப்பு, இதற்கு முன்னாடி யாருமே செய்யாத அறிவிப்பு இல்ல. இதுக்கு போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஒருத்தர் தள்ளுபடி பாரு, ஒருத்தர் காசு கொடுக்குறேன் பாரு. மத்திய அரசு ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய், பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பலனடைந்தவர்கள் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வந்து இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் கொடுத்த வாக்குறுதி நல்ல வாக்குறுதி.
இட்ஸ் நாட் அன் யூனிக் வாக்குறுதி கிடையாது. அது வேற அப்பா யாருமே சொல்லியே நல்ல வேலைப்பா விஜய் ஒருத்தர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதி. தியாகராஜன், விஜய் அவர்கள் தேமுதிக, விசிக மற்றும் சில கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டால் ஓட்டை சிதறாமல் பெற்று கணிசமான தொகுதிகளை கைப்பற்றியிருக்கலாம். அல்லது ஆட்சியில் பங்கேற்று சீமான் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் இருவருக்கும் நல்லது நடந்திருக்கும். ஆனால் விஜய் என்ன நம்பிக்கையில் இருக்கிறார்? இவரை வழிநடத்தும் நபர்கள் தவறானவர்களா அல்லது கூடும் கூட்டத்தை பார்த்து விஜய் மமதையில் உள்ளாரா? விஜய் அவர்கள்லாம் வந்து மமதையில எல்லாம் இல்ல. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாயிண்டா நீங்க சொல்றீங்க. ஒரு சர்ப்ரைஸ் அப்படிலாம் இல்ல. விஜய் எடுத்த முடிவை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து சரியா இருக்குமா இல்லையாங்கிறது காலம் சொல்லும். பல முறை சொன்னது போல அவர் இதற்கு முன்னாடி யாரும் பெறாத வாக்குகளை பெற்றிருக்கிறார், பெறப்போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அவர் தவறா வழிநடத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்கக்கூடியவர். யாரோ வழிநடத்தியவர் வந்து குழந்தை கிடையாது. நான் வாங்க நீங்க வந்து பெரம்பலூர்ல போட்டிடுங்கன்னு சொன்னா அப்படி அங்க சரிங்க நீங்க சொன்ன மாதிரி போட்டிடுன்னு சொல்றவருக்கு அவருமே வந்து அதை ஆய்ந்து பார்த்து பேசி வச்சுட்டு தான் அவர் வந்து பண்ணக்கூடியவருங்கிற பாக்குறோம். அதனால நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டார், விஜய் அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார், ராஜீவ்காந்தி குழந்தை போல இருந்து விட்டார் அப்படிங்கன்னா நான் ஏற்பதற்கில்லை. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் நடக்கிறது. விஜய் என்ன விரும்பினாரோ அதுதான் நடக்கிறது. அவருக்கு பின்னாடி இருந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி தரக்கூடிய, அனாலிசிஸ் பண்ணி தரக்கூடியவர்களை நம் குற்றம் சொல்வதற்கு இல்லை. மதன்குமார் இணைப்பில் இருக்கீங்க, திருப்பூர்ல இருந்து உங்களுடைய கேள்வி கேளுங்க. உங்களோட மிக ஃபாலோவருங்க சார். சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. அண்ணன் சீமானை பத்தி தான் சார் பேசுறாங்க சார். அண்ணன் சர்வேல எடுக்கும்போது அண்ணனை வந்து அந்த கட்சி வந்து 3ஆம் 4ஆம் பாதையிலே வச்சிருக்கிறாங்க. நீங்க கூட போட்டோல அண்ணனோட சீமானோட போட்டோ கூட வைக்கல. இது எதனால சார் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க. அண்ணன் சீமானுடைய போட்டோவை எதுல வைக்கல அப்படின்னு தெரியல எனக்கு. நான் பாத்துறேங்க. நான் வந்து அண்ணன் சீமானுக்காக குரல் கொடுத்தது போல இன்னொருத்தர் குரல் கொடுத்திருப்பாரா நீங்க அண்ணன் சீமாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றதை கூட விட்டுருங்க. சீமான் அவர்களே சொல்வாரு தம்பி நமக்கா எவ்வளவு குரல் கொடுத்திருக்காருன்னு. அண்ணனும் நமக்கா நிறைய கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம். சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் அப்படிங்கிறது நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம். அவர் வந்து எந்த கட்சியுடைய தயவும் ஆதரவும் இல்லாமல் தனிப்பெரும் நபராக இத்தனை 2016 இருந்து 19, 21, 24 இப்ப வரப்போற 26 வரைக்கும் தொடர்ந்து தனியாக போட்டிட்டு தொடர்ந்து அவருடைய கிராஃப் ஏறிக்கிட்டே தான் இருக்குன்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆண்கள் பெண்கள் பாகுபாடு பிரிச்சு வந்து 234 தொகுதி 117 கொடுக்கறது வந்து திரு சீமானுக்கு நாம் வந்து உரிய மரியாதை நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம். இனிமேலும் கொடுப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய கேள்வி வந்து சரியா கவனிக்காதனால வந்த விளைவு நான் நினைக்கிறேன். அண்ணனுக்கும் தெரியும், தம்பிக்கும் தெரியும்.